பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சேமியா ரெசிபி செய்ய போறோங்க. சேமியா பிரியாணி இல்ல, மட்டன் சுக்கா சேமியா. ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை, வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மட்டன் கைமாவை சேர்த்திக்கலாம். கைமாவை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்ல ஒரு கிளறிட்டு சின்னதாக ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். சுவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்தி அப்படியே சிம்ல வச்சு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இல்லாட்டி நீங்கள் 2 விசில் விட்டுக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்திடலாம். சேமியாவை சேர்த்திட்டு நல்லா கொதி வந்தோடனே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம சேமியாவை இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உடையும், ஆனால் நல்லா குலையாமல் அழகாக வந்திருக்குதுங்க. மேலே கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு அப்படியே மேலே ஒரு ஹாஃப் பாயில் வச்சு கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. டிஃப்ரெண்ட்டான இந்த சேமியா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.